இருக்குங்க. இன்னைக்கு வந்து ஏன் அறிவு வந்துருக்கு? ஏன் இல்லை தெரியுமா? சரி, ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் எப்போ உங்களுக்கு தெரியும்? எப்ப தெரியும்? நல்லா தெரிஞ்சுங்க. அறிவை அளக்கிறதுக்கு ஆல்பர்ட் கிரேக்ல எங்களுடைய முன்னாடி உள்ள சைக்காலஜிஸ்ட் 1904 கண்டுபிடிச்சாரு. ஒரு மனுஷனுடைய அறிவை அளக்க முடியும். அறிவை அளக்க முடியும். உனக்கு அறிவு தான் கேட்கறாங்கல்ல, அந்த அறிவுக்கு நம்ம ஏதாவது அளக்க பார்த்துருமா? அதுக்கு எங்களுடைய நிறுவனத்தில் வந்து மைண்ட் லேப்னு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அறிவை அளக்க முடியும். எப்ப 1904 கண்டுபிடிச்சாரு. அதே 20 வருஷம் கழிச்சு ஏன் மனுஷனுக்கு தான் அறிவு இருக்குமா, மிஷினுக்கு அறிவு இருக்கக்கூடாதா அப்படின்னு அன்னை கண்டுபிடிச்சுதான் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ். என்னப்ப 1924 எப்ப அறிவு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களோ அது 20 வருஷம் கழிச்சு ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எத்தனை வருஷம்? 100 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இனிமேல் நீங்க இன்டர்வியூ போனீங்கன்னா நீங்க பார்க்கறது, உட்கார்றது, பேசுறது அத்தனையுமே வந்துடும். அதை விட முக்கியமான ஒரு செய்தி சொல்ற கேட்டுங்க. நீங்க வந்து தேவையில்லாமல் உங்களுடைய சோசியல் மீடியாவில் தேவையற்ற நட்புகளை தவிர்த்து இதெல்லாம் உங்களுடைய டேட்டா. சரியா? உங்களுடைய அனைத்து டேட்டாவும் வந்து மிக விரைவில் வந்து உங்க இன்டர்வியூ போறப்ப வந்து ஃபுல்லா ஸ்கேன் பண்ணப்படும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துங்க. நிறைய பேர் இதுல மாட்டிட்டாங்க. மாணவரால் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்புக் இல்ல, பேசிக்க புக்கு தான் முக்கியம். ஓகேவா? புக்கை நிறைய படிக்கணும். உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு உலகமே இருக்கக்கூடிய விஷயம், நாசா வந்து 2 சயின்டிஸ்ட் மேல போயிட்டாங்க. மேல போகல, எங்க போனாங்க? இல்லையா? அங்க போய் அவங்க 9 நாள் ப்ரோக்ராம் போனாங்க. ஆனா 1 வருஷம் ப்ரோக்ராமும் மாறிடுச்சு. ஆனா 1 வருஷம் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆராய்ச்சி இது வரைக்கும் தெரியாது. அவ்வளவு தூரம் வந்து தனிப்பட்ட கூட ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா? 8 மணி நேரம் உழைப்பு. எங்க அந்த இடத்துல உழைப்பு இங்க இருந்து 400 கிலோமீட்டர் சொல்றாங்க. 400 கிலோமீட்டர் மேல பறந்துட்டு உழைப்பு. அதே மாதிரி 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும், சமையல் பண்ணி ஆகணும், அங்கேயே சாப்பிட்டாகணும், மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அந்த உள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெளியே வந்தோம்னா 200 வகையான இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு அதை கிளீன் பண்ணிட்டு தான் வெளியில வந்து செய்யணும். அப்படிப்பட்டவங்க எந்த மாதிரி இருப்பாங்க பாருங்க. அதுதான் அறிவு. அப்ப இனிமேல் வந்து உங்களுடைய அறிவை அதிகப்படுத்திக்கலாமா, தேவையற்ற நட்புகளை கட் பண்ணிக்கலாமா?